உபகோச்சரன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவனுக்கு வந்து பிரம்ம வித்தியை கற்றுக்கணும், பிரம்மஞானம் அடையணும்னு ஆசையாக இருக்கு. அதனால வந்து சத்யகாம ஜாபாலா அப்படிங்கிற மகரிஷிகிட்ட போய் கற்றுக்கணும்ட்டு போகிறான். போயிட்டா 12 வருஷம் வந்து குரு வந்து அவனுக்கு வந்து சர்வீஸ் பண்ண சொல்கிறார். அதனால் அவன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாடுகள் எல்லாம் மேய்க்கிறது. அதுக்கப்புறம் வந்து யாகம் வளர்க்கும் பொழுது 3 விதமான அக்னியை வந்து போஷிக்கணும். அதாவது என்ன அப்படின்னாக்க தட்சிணாக்னி, கார்கபத்தியம், ஆகவனியம், இந்த 3 அக்னியையும் போஷிச்சு 12 வருஷம் வந்து குருவுக்கு சேவை பண்ணுறான். குரு பத்னி அவளோட ஆசிரமம் இருக்குது காட்டில். அப்போ வந்து அந்த குரு என்ன பண்ணுறார், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நார்மல் உபதேசம்லாம் கொடுக்குறார். இவன் பிரம்ம வித்தியை தேடி வந்திருக்கான். இவனுக்கு எந்த உபதேசமும் கொடுக்காம குரு பாட்டுக்கு வந்து வேற ஊருக்கு போய்டுறார். அப்போ வந்து குரு பத்னி வந்து சொல்கிறா, அவனுக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுங்களேன்னு. குரு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறார். அப்போ வந்து உபகோச்சலன் வந்து குரு பக்தியிலேயே சேவையிலேயே வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருந்து அந்த குரு பக்தியை மெச்சி அந்த 3